Hi all, welcome to our channel Blessed Home Saranya. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பராக இருக்கோங்க. நாங்கள் ஒன் டே எப்படி பீச் ரெசார்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணோன்ற vlog தான் உங்களுக்கு இதில் நான் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெசார்ட்டில் போய் தங்குனீங்கன்னா எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு அரௌண்ட் 10:30 இருக்கும். யாழிக்குட்டிக்கெலாம் செம்ம ஹாப்பியாக இருந்தால் பிகாஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நுங்கு பார்த்தாச்சு. ஸோ சம்மர் டைமில் இதை மிஸ் பண்ணிவிடுவோமா, அப்படியே வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அரௌண்ட் ஒரு 12 o'clock அந்த மாதிரி இருக்கோங்க ரீச் ஆகிட்டோம். பட் எங்களோட செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock தான் செக்இன் டைம். ஸோ 2 hours என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அங்கேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாமா, வெளியில் போய் சாப்பிட்லாமான்ட்டு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி, இங்கே தானே ஸ்டே பண்ண போகிறோம், எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும், நம்ம வேறு எங்கன்னா போய் ட்ரை பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க த ரீஃப் ரெஸ்டாரண்ட்டு தாங்க போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். செம்ம ஐஃபையாக சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அரௌண்ட் ஒரு 2 o'clock நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்காக எங்களுக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுத்தாங்க. நல்லா சில்லுன்னு சம்மருக்கு சூப்பர் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. நல்லா பாப்பா நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். சரி, வீக்கெண்டில் தான் கூட்டமாக இருக்கும்னு வீக் டேஸில் புக் பண்ணி போனோங்க. சரி, அப்பையும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. 2 o'clock செக்இன் சொன்னாங்க. பட் எங்களுக்கு 2:30 ஆகிடுச்சுங்க. ஒரு ½ an hour எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி லானில் தான் வந்து குட்டீஸ் கூட விளையாடிட்டு இருந்தோம். செம்ம வெயில் வேறு, ஒரு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ½ an hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கேருந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து கையில் கொண்டு போகணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. நம்ம ரிசப்ஷன் இருக்குல்ல, இந்த ரூமுக்கும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் நம்ம லக்கேஜ்லாம் வச்சு நடந்து போகணுன்ட்டு அவசியமே இல்லை. அவங்க இந்த பேட்ரி வண்டி மாதிரி பக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து கூட்டிகிட்டு போகும்போதே அவர் சூப்பராக கைட் பண்ணியிருந்தார். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், இங்கே பேக்கரி இருக்கும், இங்கே இண்டோர் கேம்ஸ் இருக்கும், இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அழகாக வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் 2 ரூம் எடுத்திருந்தோம். ஸோ 2 ஃபேமிலி வந்திருந்தனால இங்கே வந்து ரூம் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரைஸ் வைஸ். நான் வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ரூம் டூர் போகலாம் வாங்க. நாங்கள் தங்கியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் சொல்லலாம். செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணி நீட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. டஸ்ட்பினோட டிவி, ஒரு மிரர் செட், ஒரு டிவி யூனிட்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கெட்டில், காஃபி, டீ அதெல்லாம் நம்மளே போட்டுக்கிற மாதிரி, சுகர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கப்பு, வாட்டர் எல்லாமே செட்டாக அழகாக இருந்துச்சுங்க. ஈவன் லாண்ட்ரி கூட நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம், அதுக்கேற்ற சார்ஜ் பண்ணுவாங்க. குட்டியாக ஃப்ரிட்ஜ், மினி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ நம்ம எதனா ஆர்டர் பண்ணி வாங்கணும், எதனா வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஹேங்கரோடு இருந்துச்சு. நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்களா, அதெல்லாம் இதிலே வச்சுக்கலாம். வேல்யூபிளான திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி லாக்கரில் வச்சுக்கலாம். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்துச்சு. ஸோ தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா தம்பிக்கும் யாழிக்குட்டிக்கும் வந்து சரி தூங்க வச்சுட்டு நம்ம போய் வெளியில் பார்க்கலான்னு பார்த்தோம். அவங்க தூங்குற மாதிரி தெரியலங்க. இந்த ஃபோனை வச்சு பாப்பா அழகாக விளையாடிட்டு இருந்தா. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க. 9 ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அழகாக ரிசப்ஷனுக்கு போய்டும். நம்ம எந்த டைம் 24 hours நம்ம அழகாக கூப்பிட்ட உடனே அது வந்துடுறாங்க. அங்கே அது வந்து 10 out of 10 சொல்லலாம். அவங்க இங்கே மெனு கார்டு இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்ன நமக்கு தேவையோ அதை நம்ம ஃபோன் பண்ணி சொன்னனாலே நமக்கு அழகாக ரூமில் வந்துடும். எங்களோட விண்டோ வியூ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் வியூ சொல்லலாம். அழகான ஸ்விம்மிங் பூல் வந்து எங்களுக்கு இந்த வியூவில் இருந்துச்சு. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இது நம்மளோட ரெசார்ட் ஸ்விம்மிங் பூல் நினச்சி ஏமாந்துட்டோம். இங்கே வாஷ்ரூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் இருந்துச்சுங்க. அண்ட் தென் வந்து டிவி இருந்துச்சு. அவங்க சின்னதாக வந்து கோம்பு, பட்ஸு, பேண்டேஜ் அண்ட் தென் ஷாம்பூ, பேஸ்ட்டு அதெல்லாம் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எப்போ கால் பண்ணாலும் அவங்க வந்து டிவி சரியில்லை, இல்லை தண்ணி வேணும், எது சொன்னாலும் சூப்பராக வந்து இது பண்ணாங்க. அப்படியே வந்து குட்டீஸை கூப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வெளியே வந்தோங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நிறைய ட்ரீஸு, காற்று வசதி, நல்ல க்ளீன்
க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சரி இன்டோர் கேம்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோங்க. அது கூட ஈவன் ஏசி தான். போனோடனே பார்த்திங்கன்னா யாழிக்குட்டியோட ரொம்ப ஃபேவரட்டான கேம் செஸ் இருந்துச்சு. அந்த இன்டோர் கேம்ஸோட ரூமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்ம வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக சூப்பர் அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. இந்த கேம்ஸோட சிம்பிள்ஸு அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சு அந்த ரூமையே ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. டேபிள் டென்னிஸ்லாம் இருந்துச்சு. தம்பி பேட்டை பிடிச்சிட்டு சுற்றிட்டே இருந்தார். பாலை கொடுக்கல, பேட்டை கொடுக்கல, விளையாட விடல. அண்ட் தென் மினி ஃபுட்பால் விளையாடுறது நிறைய இருந்துச்சு. கேரம் போர்டு இருந்துச்சு. அப்புறம் யாழிக்குட்டியும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. யாழிக்கு அவங்க அப்பா கூட செஸ் விளையாடணுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்பவே நல்லா விளையாடுவார். ஸோ யாழி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தா. நான் வந்து கேரம்க்கு எனக்கு ஆள் கிடைக்கல. சரி நம்மளே தனியாக சோலோவாக ஆடலாம். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இதெல்லாம் விளையாண்டு, ஆஃபீஸில் விளையாண்டது. அதோடு நான் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அம்மா கூட விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். தம்பி பார்த்திங்கன்னா கையில் ஒரு லாரியை வச்சுட்டு அங்கே அந்த பாலோட வச்சுட்டு அழகாக விளையாடிட்டு இருந்தார். இங்கே டைம் போனதே எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது தம்பியோட தூங்குகிற டைம். தம்பி அதை தூங்காமல் அவன் பாட்டுட்டு இங்கே விளையாடிட்டே இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இன்டோர் கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா கூட கொஞ்சம் செஸ் விளையாடுமா அப்படின்னு சொன்னால் அவள் விளையாடல. உனக்கு விளையாட தெரியாதுமான்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. அப்புறம் நான் எங்கள் அம்மா கூட விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப இயர்ஸ் ஆச்சுங்க செஸ் எல்லாம் கூட விளையாடிட்டு. அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதே தெரியல எங்களுக்கு. யாழிக்குட்டி வந்து வாமா நம்ம வெளியில் போய் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொன்னோம். சரி பார்த்தா வெளில வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா பேக்கரி இருந்துச்சு. சரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் அண்ட் மொஹிட்டோலாம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 மொஹிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே கேக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரெட் வெல்வெட் கேக், வெனிலா மஃபின் அண்ட் சாக்லேட் மஃபின், சாக்லேட் ப்ரௌனி அண்ட் தென் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. பார்க்கும்போதே அவங்க ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து க்ரீன் ஆப்பிள் மொஹிட்டோ அண்ட் ஆரஞ்சு மொஹிட்டோ தாங்க சொல்லியிருந்தோம். ரெண்டுமே செம்ம கிளாஸாக போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வெளியில் கம்பேர் பண்ணுறதோட நம்ம எப்போவுமே ரெசார்ட் உள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த கேக்லாம் ஐ திங்க் அரௌண்ட் 160 170 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக 735 ருபீஸ் ஆச்சுங்க. அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சுங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் நாங்கள் ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 6 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. மஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேப் கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா யாழிக்குட்டிக்காக இந்த ரிங் இருக்குல்ல, அந்த ஸ்விம்மிங் ரிங் வந்து நாங்கள் இங்கே வாங்கியிருந்தோம் 250 ருபீஸ். அண்ட் தென் கம்பல்சரி காட்டன் ட்ரெஸ் போடக்கூடாதுங்க. ஸோ காட்டன் ட்ரெஸ் நாட் அலோட். ஒன்லி நைலான் அந்த ஜெர்சி அந்த மாதிரி கிளாத்ஸ் இருக்கும்ல அதுதான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்துடுங்க. இல்லைன்னா அங்கே கூட வாங்கிக்கலாம் நீங்கள். அண்ட் தென் அப்படியே குளித்து முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பீச் வியூ போய் ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் குட்டீஸ்க்கு பசிக்கும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நான் இட்லி கொண்டு வந்திருந்தேன். அது அப்படியே காக்காலாம் அங்கே இருந்துச்சு. நிறைய காக்காங்க. நம்ம ஒன்று போட்டோடனே போதும் அவ்வளோ காக்கா வந்துடுச்சு. அந்த காக்காக்கெல்லாம் அப்படியே போட்டுட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஊட்டிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லான் மாதிரி இருந்துச்சு க்ரீன் கலரில். சுற்றிலும் உங்களுக்கு கோகனட் ட்ரீ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எங்கள் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டையே நடந்து வந்துடலாம். ஜஸ்ட் 1 minute கூட ஆகாதுங்க. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் மண்ணிலெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு பிடிச்ச விஷயம் எனக்கு என்ன பார்த்திங்கன்னா, இப்போ மண்ணில் நம்ம விளையாடிடணும்னு நம்ம கால் கையெல்லாம் ரொம்ப மண்ணாயிடும். இங்கேயே ஒரு டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம பார்த்திங்கன்னா ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே வாஷ் பண்ணிக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. ஸோ நம்ம கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு க்ளீனாக இருக்கும் அது. ஸோ அதை வந்து அப்படி போட்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. இது 6:30 அந்த மாதிரி. லைட் போட்ட உடனேவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பில்டிங். நாங்கள் தங்கியிருந்த இந்த பில்டிங்கோட லைட்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பில்டிங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கோவாவில் இருக்கிற பில்டிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து டின்னர் வந்து மகாபலிபுரத்தாண்ட சாண்டனாவில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு 7:30 அரௌண்ட் இருக்கோம். ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விளையாட வைக்கலாம் குட்டீஸை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பும் போது 7
7:30 இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒரு ½ அன் ஹவர் ஆகும். 8 o'clock ரீச் ஆகிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான டின்னர் சாப்பிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் vlogல நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் மறக்காமல். அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோங்க. வரும்போது வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண பெட்ஷீட் வந்து ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்க்கு போற்ற முடியாதுன்றதுக்காக நான் மெல்லிஸாக கேட்டிருந்தேன். அதை நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலே அவங்க கொடுத்துருப்பாங்க. சரி அப்படியே ரிசப்ஷன்லாம் சுற்றி பார்க்கலாம், யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ, நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் எங்களுக்கு பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து ரூமுக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க, பயந்தாச்சு நெக்ஸ்ட் டே இப்படி இருந்தால் எப்படி குட்டீஸை பார்க்கில் விளையாட விடுறதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அன்றைக்கி கேக் கட்டிங்லாம் அங்கே முடிச்சாச்சு, நம்ம பேக்கரிலேயே ஆர்டர் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தோடனே யாழிக்குட்டி வந்து ஸ்விம்மிங் போகணுன்னு சொல்லியிருந்தா. ஸ்விம்மிங் போய் பார்த்தேன் நான். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சீரியஸ்லி சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போன ரெசார்ட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த குளோரின் ஸ்மெல் இருக்கும்ல, அது அப்படியே அவ்வளோ வருங்க. பட் இங்கே அந்த மாதிரி குளோரின் ஸ்மெல் சுத்தமாகவே வரல. 5 feet இருக்குது, 3 feet இருக்குது, அண்ட் தென் 2 feet இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு. யாழிக்குட்டியை வந்து பார்க்கில் விட்டுட்டு, தம்பியும் பார்க்கில் விட்டுட்டு நாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணியிருந்தோம். பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால் ஸ்விங்லேயே ஆகட்டும், ஸ்லைட்ஸ்லேயே ஆகட்டும், ட்ராம்போலியன்லாம் ஆகட்டும் அங்கங்கே தண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால் குட்டீஸால் அந்த அளவுக்கு விளையாட முடியல. யாழிக்குட்டி இதில் ஏறி விளையாடிட்டு இருந்தா, அவ்வளோதான். பிகாஸ் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமேன்னு நான் தோணுச்சு எனக்கு. பட் நம்ம சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஆப்வியஸாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் அதை சொல்லலை பெருசாக. ஸோ குட்டீஸ் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க, மழை வந்துருந்துச்சுல்ல, அதனால் சூப்பராக இருந்துச்சு. பட் ட்ராம்போலியன்லலாம் பெருசாக இருக்கே, நான் குதிக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கிட்ட போனால் கிட்ஸ் ஒன்லின்னு போட்டுட்டாங்க. அச்சச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து மார்னிங் 8 o'clock to 10 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சமுத்ரா ரெஸ்டாரண்ட் தான் இது. ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெஷ் ஜூஸு, கெலாக்ஸ் வச்சுருந்தாங்க, மில்க்கு, ப்ரெட்டு, பட்டர், ஜாம் டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே இவ்வளோ செட்டாக இப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு இட்லி, தோசை, பொங்கல், சாம்பார் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வந்து மூங் தால் பாயாசம் வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. வடை, கிறிஸ்பி பொட்டேட்டோ, இட்லி எல்லாமே நல்லா ஹாட்டாக ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் தேவைப்பட்டதை வச்சுக்காச்சு. அண்ட் சேமியா கிச்சடி, வெண்பொங்கல், நல்ல நெய்யெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் சாம்பார் சுட சுட இருந்துச்சுங்க. எல்லா குவாலிட்டியுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ரைத்தா, அண்ட் தென் மேத்தி சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பிக்கல் அண்ட் ரைத்தா வந்து சைட் டிஷ்க்கு வச்சுருந்தாங்க. 2 types ஆஃப் சட்னி வச்சுருந்தாங்க, கோகோனட் சட்னி அண்ட் கார சட்னி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் வந்து குட்டீஸ்க்கு எஸ்பெஷலி பேன் கேக் வித் ஹனி வச்சுருந்தாங்க. எனக்கு ஷாக்கிங்காக ஆகிடுச்சு. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆம்லேட் வச்சுருந்தாங்க, கேப்சிகம், ஆனியன்லாம் போட்டு. இதை ஒன்று சாப்பிட்டாலே செம்ம சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 o'clockன்றனால அவ்வளோ கூட்டமாக இல்லை. அண்ட் தென் நாங்கள் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டோம். ஸோ சாப்பிட்லான்னு சொல்லி வச்சேன். பட் நான் வந்து இது எதுவுமே சாப்பிடல, ஜஸ்ட்டு ஒரு வாய் வந்து டேஸ்ட் பார்த்தேன். சிக்கன் குழம்போடு வந்து லைவ் தோசை போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு ஒரு பிளெயினான ஒரு கிறிஸ்பியான தோசை கேட்டிருந்தேன். அது டேபிள்கே வந்துடுச்சுங்க. அது வந்து வெளியில் வச்சு சுட்டுருந்தாங்க. நம்ம ஆனியன் தோசை கேட்கலாம், பொடி தோசை, கீ தோசை, அண்ட் தென் மசாலா தோசை கூட அங்கே அவைலபிலிட்டி இருந்துச்சு. நம்ம கேட்குற தோசை வந்து நமக்கு உள்ளேயே அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழிக்குட்டியெல்லாம் ரெடி ஆயாச்சுங்க. சரின்ட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் தான். யாழி தான் இப்படி என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சா தம்பி அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணாருங்க. தண்ணியில் அவன் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். இங்கே விட்டு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லலாம். எப்படி வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. 2 o'clock செக்இன், செக் அவுட் பார்த்திங்கன்னா
12 o'clock இந்த ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா பீச் வியூ இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டோர் ஓப்பன் பண்ணவுடனே பீச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் காஸ்ட் அரௌண்ட் வந்து 10,000 to 12,000 அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இருந்த ஸ்டே பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா 6,000 சம்திங் வந்துருந்துச்சு வித் டேக்ஸோட. ஸோ ரீசனபிளாக தாங்க இருந்துச்சு அது 6,000ன்றது. அண்ட் தென் ஈவன் அவங்கக்கிட்ட வந்து 5,000லேருந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நமக்கு என்னென்ன காம்ப்ளிமெண்ட்டாக தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க தருவாங்க. ஸோ மற்ற லன்ச் அண்ட் டின்னர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஓப்பன் பண்ணால் நிறைய ஹோட்டல்ஸ் காமிச்சிச்சு. ஸோ நீங்கள் அதை கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், இல்லை பக்கத்தில் போய் கூட சாப்பிட்லாங்க. இல்லை நம்ம ரூம்க்கே தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணால் அது வந்துடும். அதை லாஸ்ட்டில் பில்லில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாம் ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு அண்ட் தென் வந்து கிளம்ப போகிற டைம் வந்தாச்சுங்க. நம்ம ஃபோன் பண்ணிட்டோம், அவங்க கரெக்டாக வந்து பக்கி வந்துடுச்சு. நம்ம லக்கேஜ் எல்லாம் அவங்களே அழகாக எடுத்து வச்சுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. லைக் வந்து எப்படி போச்சு இந்த நாளுன்னே தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. 12 o'clock செக் அவுட்டுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் 2 o'clock வந்தோன்னா 2 o'clock சொல்லியிருக்கலாம். 2 hours பிஃபோராகவே அவங்க வந்து செக் அவுட் பண்ணிடணும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு டீட்டெயில்ஸ் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். Thanks for watching.